உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இல்லை, கடகம்னாலே எல்லாம் நடிகர் விஜய்க்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷபம்னா உதயநிதிக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சுடுவார். ஆனால் அவர் சார்பாக நிற்க வைக்கிறவர்கள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தான் கடகராசிக்கான மொத்த பலனாகவே நம்ம பார்க்கலாம். மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல மீனத்தை பார்க்கும்போது சனி பகவான் இருக்காரு. அவர் தொழில் சிறப்பாகவே இருக்கு. அடுத்தவங்களோட குடும்பத்துல இவங்களும் தலையிடக்கூடாது, இவங்களோட குடும்பத்துல யாரையும் தலையீடு செய்யவும் கூடாது. கடகராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு. மிதுன ராசிக்குரிய பலன் முக்கியமா வந்துட்டு இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துட்டு கிடைக்கும். ரொம்ப வருஷமா அதை எதிர்பார்க்குற ஒரு ராசி என்னன்னா மிதுனம். அடுத்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்காதான்னு எதிர்பார்ப்பாங்க. கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க, மிதுனத்துக்கு எப்படி இருக்கு? இல்லை, மிதுனத்துக்கு பாதி கிணறு தாண்டிட்டேன், மீதி கிணறு தாண்ட முடியலையே அப்படிங்கிற நிலைமை தான். இந்த பாதியாக எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு கணவன் மனைவி உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள் இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து போகக்கூடிய ஒரு டைம் பீரியட். குரு உங்கள் ராசியில் முன்னாடியும் பின்னாடியும் ஊசலாடிட்டே இருக்கிறாரு. இது என்னென்னா, இந்த குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டி இதுக்கெல்லாம் பெரிய ஒரு டெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு பேராசை காட்டுவாங்க, திடீர்னு ஒரு 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 ரூல்ஸை மீறி போய் ஒன்று பண்ணேம்பாங்க. இது பண்ணுறப்ப என்னென்னா நம்ம மாட்டிப்போம் டக்குன்னு. ஐயோ, தெரியாதனமாக இந்த வில்லங்கத்தில் மாட்டிக்கிட்டேன். இந்த ஒரு வருஷத்தில் 3 நாளைக்காவது தூங்காமல் மண்டையை சொரிஞ்சிருப்பாங்க. என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. ஏன்னா குருவுக்கே உங்கள் ராசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முன்னாடி போகிறதா, பின்னாடி வரதா, அதிசாரத்தில் போகிறதா, வக்ரகதி அடைகிறதா. இந்த குரு உங்கள் ஜாதகத்துக்கு தனஸ்தானத்தில் போகிற வரைக்கும் உங்களுக்கு பணம் பத்தாது, காசு பத்தாது. இப்படி கிரகத்தோட ஸ்தானத்தை வச்சு தான் இந்த ராசி பலன். பொன்னன், ஏழை அந்தணன், வசிஷ்ட மகரிஷி, தர்பை ஆச்சாரியன் இப்படிலாம் சொல்லக்கூடிய கிரகம் ஸ்விங் ஆகிட்டே இருக்குது உங்கள் ராசியில். இப்போ என்னென்னா, உங்களுக்கு மூடு ஸ்விங்குங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். காலையில் உங்கள் ஹஸ்பண்டை சிரித்து பேசுவீங்க, ராத்திரிக்கு திட்டுவீங்க, தோசை மாவு வாங்கிட்டு வந்தாலும் திட்டுவீங்க, தோசை மாவு வாங்கிட்டு வராட்டி ஏயா வாங்கிட்டு வரலன்னு திட்டுவீங்க, ஏயா உன்னை இது செலவு பண்ணி வாங்க சொன்னது அப்படின்னு. இந்த மூடு ஸ்விங் வந்தால் அடுத்தவங்களை திட்டுறதோ அப்செட் ஆகிறதோ தான் இருக்கும். அப்செட் ஆகக்கூடிய அமைப்பு தான் மிதுனத்துக்காக இருக்குது. மதிமமான ஒரு நிலை தான். பெரிய பலன் அப்படிங்கிறத நம்ம மிதுனத்துக்காக இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் குரு தனஸ்தானத்துக்கு போனதுக்கப்புறம் உத்தியோகம், வேலை, வருமானம், தொழில், பேரும் புகழும் எடுக்கிற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி மிதுனத்துக்கு நான் சொல்லக்கூடிய பரிகாரமே பசுக்களுக்கான உணவு தான், பசுக்களுக்கான சேவை. பசுமாட்டுக்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. போய் சாணம் எடுங்க, சுத்தம் பண்ணுங்க, பசுவை குளிப்பாட்டுங்க, பசுமாட்டை பின்புறமாக நின்று நமஸ்காரம் பண்ணுங்க. இதுதான் மிதுனத்தை ஜெயிக்க வைக்கும். ஓகே, சுதாகண்ணன் மேம், நீங்க சொல்லுங்க, மிதுனத்துக்கு 2026 எப்படி இருக்கு? மிதுன ராசி ஜென்மகுருனாவே பயப்படுவாங்க. இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, சுந்தரகாண்டம், வனவாசம், ராமர் வனவாசம் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களாக கடல் கடந்த பயணங்கள், வீட்டை விட்டு வெளியே போனது, வேலை நிமித்தமாக, படிப்பு நிமித்தமாக வெளியேறினது, இந்த மாதிரியான விஷயங்கள், குடும்பமே வீடே இடம் மாறினது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே கொடுத்துருந்துருப்பாரு. இப்போ தனக்காரகர் உங்களுடைய தனஸ்தானத்துக்கு வராரு குரு பகவான் கடகத்தில். நீங்கள் தேவைப்படக்கூடிய அளவுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கும். அதுவும் சனி பகவான் 10ல் இருக்காரு. 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் தொழில் விஷயம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் தொழில் தொடங்குறதுக்காக கடன் வேணுமா, இல்லை கடன் விஷயங்கள் ஏதாவது அடைக்கணுமா அப்படின்னாலும் அதுக்கான பொருள் உதவி குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு. வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அரசு வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றவங்களுக்கும் இந்த வருஷம் நல்ல வேலை வாய்ப்புக்கான அமைப்பும் நல்லா இருக்குது. தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அதுவும் பர்டிகுலராக அம்மாவோடைய ஆரோக்கிய அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி திருமண விஷயங்கள், குழந்தை பேர் அமைப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்கும். கடல் கடந்த பயணமும் கிடைக்கும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும், பொருளாதார விஷயங்களும், தொழில் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்க போகுது. இதை பயன்படுத்திக்கலாம். கண்ணன் சார், நீங்க சொல்லுங்க, 2026 மிதுனத்துக்கு எப்படி இருக்கு? மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்து மேலே கடகத்துக்கு போவார். அப்போ நம்ம குடும்பஸ்தானத்துக்கு போகும்போது, பணம் வர ஸ்தானத்துக்கு போகும்போது பணம், தொழில் எல்லாம் வரும். கடகத்துக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார், கரெக்டாக அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பார். பார்க்கும்போது மிதுனத்துக்கு 10ஆம் இடத்துல மீனத்தை பார்க்கும்போது சனி பகவான் இருக்கார். அவர் தொழில் சிறப்பாகவே இருக்கும்.
இப்போ என்னன்னா ஜென்ம குருன்னுவாங்க மிதுனத்தில் இருக்கும்போது, அந்த ஜென்ம குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. ஒரு அலைச்சல் இருக்கா. அந்த அலைச்சல் இருக்குன்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்னா வேறு சிந்தி ஒரு ஐடியா பண்ணினா செம சூப்பராக இருக்கான். அவங்க வர அந்த 5வது மாதத்துக்கு மேலே அவங்க தொழில் பிளானிங் என்னென்ன நடக்கணுமோ அது சிறப்பாக இருக்கும். அதேமாரி 5ஆம் இடத்துல பாரு, அவங்க குழந்தைகளுக்கு படிப்பிலிருந்து ஒரு உயர்கல்வி படிக்கணும்னா அவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுலாம் அருமையான ஆண்டு காலம் இருக்குது. அந்த வெளிநாடு போகிறதுக்கெலாம் இவங்க சிறப்பாக இருக்கான். 3ல் கேது பவன் மறைஞ்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை. 11ஆம் இடத்துல இப்போ 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இருக்கும்போது கடகத்தில் குரு பார்க்கும்போது 11 அந்த 9ஆம் இடத்த குரு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தொழிலுமே அவங்களுக்கு சிறப்பாக ஒரு ஐடியா பண்ணி செஞ்சனா நிறைய அவங்களுக்கு அதிர்ஷ்டமும் பணமும் தொழில் நல்லா அமையும். மேம் நீங்க சொல்லுங்க, இவங்களுக்கான பரிகாரம் என்ன, எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? மிதுன ராசிக்குரிய பலன் முக்கியமாக வந்துட்டு இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துட்டு கிடைச்சிடும். குழந்தை பாக்கியம் உண்டு. அதே மாதிரி 10 வந்துட்டு 10லேயே இருக்கிறார். அதாவது தொழில்காரகம் தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறார். அதனால தொழிலில் மிக சிறப்பாக இருக்கும். தொழில் நல்லா இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்க இப்போ வந்துட்டு தொடங்கலாம், நல்லா இருக்கும். ஆனால் இவங்க வந்து ஒரு விதமான மனக்குழப்பத்திலேயே இவ்வளோ நாள் இருந்தாங்க. ஜூன் மாதத்துக்கு அப்புறமா இவங்களோட மனக்குழப்பங்கள் தீரும். இவங்க அதாவது விரயம் வந்துட்டு சுப விரயமாக இருக்கும். அது வந்து இடம் வாங்குறதா இருந்தாலும், நிலம் வாங்குறதா இருந்தாலும், நகை வாங்குறதா இருந்தாலும் இவங்களுக்கு அமையும், சிறப்பாக அமையும். இந்த ராசிக்கு வந்துட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 55% கொடுக்கலாம். அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த 2026 எப்படி சார் இருக்கு? இல்லை, கடகம்னாலே எல்லாம் நடிகர் விஜய்க்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஷபம்னா உதயநிதிக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு. ரிஷபத்துக்கு மதிமமான பலன் தான், கடகத்துக்கும் அதே மாதிரி தான். குரு இவர் ராசியில் அடியெடுத்து வைக்கிறப்ப தான் கண்டிப்பாக தேர்தல் அப்படிங்கிறது இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கிரெடிபிலிட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய சோதனைங்கிறது இருக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த ராசி பலனை கேட்கறதுக்கு முன்னாடி சுய ஜாதகத்தோட தசா புத்தி ரொம்ப முக்கியம். கடகராசியை பொறுத்தவரையில் ஆப்ரேஷன் சக்ஸஸ், ஆனால் பேஷண்ட்டு ஃபெயிலா, என்ன ஆச்சு, கண்ணு திறந்தாரா திறக்கலையா, இதுதான் தெரிய வரும். அப்போ தமிழ் வருட பிறப்பு யுவ வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேஷண்ட்டோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் என்ன அர்த்தம்னா கண்டிப்பாக அவர் ஜெயிச்சுடுவார், ஆனால் அவர் சார்பாக நிற்க வைக்கிறவர்கள் ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறது தான் கடகராசிக்கான மொத்த பலனாகவே நம்ம பார்க்கலாம். அப்போ கடகராசியில் குடும்பத்தில் அவர் நல்லா பண்ணிடுவார், அவங்க குடும்ப உறவுகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் கண்டிப்பாக இருக்கும். பிள்ளைகளோட வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்ல வேண்டிய தருணங்கள், ஒரு மென்டரை தேடி போக வேண்டிய ஒரு தருணங்கள் இருக்குங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய நிலை, பணத்துக்கு பஞ்சங்கிறது கடகராசிக்கு இருக்காது. ஏன்னா குரு உச்சமடையும் பொழுது இந்த பணத்தை கொடுத்துடுவார். பணம் சந்தோஷம் கொடுக்குமான்னா அதை சொல்ல தெரில. பணத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த விதத்துலையும் சம்பந்தம் கிடையாது. இந்த பணம் நல்ல காரியங்களுக்கு பயன்படும் போது அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது வரும். உடல் நலத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது இருக்கும், சொசைட்டியில் ஸ்டேட்டஸுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள், வம்பு கலாட்டாக்கள் வந்து மறைய வேண்டிய நிலை அப்படிங்கிறதும் இருக்கும். கடகராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரமே திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு. ஓகே மேம், நீங்க சொல்லுங்க. சார் வந்து பணம் வரும், நிம்மதி இருக்குமான்னு தெரியலன்னு சொன்னாங்க. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும்? கடகராசி நேயர்கள் இப்போ எப்படி மிதுனத்துக்கு நம்ம வந்து ஜென்மகுரு வரப்போறாரு, வந்திருக்காரு, பிரச்சனைகளோட இருந்திருப்பீங்க, இடமாற்றங்களோட இருந்திருப்பீங்கன்ற மாதிரி இப்போ உங்கள் ராசிக்கும் வரப்போறாரு. ஆக்சுவலி வந்து புதன் மிதுன வீடாக இருந்தாலும் சரி, சந்திரபகனுடைய கடக வீடாக இருந்தாலும் சரி, குரு வந்து பகை கிரகம். உங்களுடைய ராசிக்கு பகை கிரகம் வந்து உட்கார்றாரு, கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இடமாற்றங்கள், ப்ரமோட்டிங் மாதிரியான விஷயங்களோ, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வேலை மாற்றங்களோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது நல்லது தான். ஆனால் கணவன் மனைவி உறவுகளில் ஜாக்கிரதையாக, வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் வச்சுக்கக்கூடாது. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அந்நியர்கள் தலையீடு அதிகம் இருக்கக்கூடாது. முகம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள், பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து கவனமாக அவங்க பார்த்துக்கணும். அஷ்டமத்தில் சனி இருந்தார், வாக்கிய ரீதியாக வந்து மார்ச் மாதம் தான் விலக போகிறாரு. அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால மட்டுமே பிரச்சனைன்னு இல்லை. அஷ்டமத்தில் வந்து ராகு வந்தாலும் குரு வந்தாலும் யார் வந்தாலும் அஷ்டமத்தில் வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்க போகுது. அப்போ இப்போவும் வந்து அஷ்டமத்தில் ராகு பகவான் இருக்கார், அவர் இன்னும் விலக போகலை, இன்னும் இந்த 1 வருஷம் வரைக்குமே இருக்க தான் போகிறாரு. அதனால் எந்த விஷயங்கள் பண்ணாலும்
ஆழ்ந்து நுணுக்கமாக யோசித்து அதனுடைய செயல்களை பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். வெற்றியாக வர மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதனால் யோசித்து நிதானமாக செயல்படுங்க, வெற்றி அடையுங்க. அண்ணன் சார் நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கான பலன் பிளஸ் பரிகாரம் சொல்லுங்க சார். கடகராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அதே மாதிரி 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஜென்ம ராகுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன 8ல் ராகு இருக்கிறாரு. அதனால் வந்து இவங்க எப்போவுமே 2ல் கேது இருக்கணும். வார்த்தைகளால் எச்சரிக்கையாக இருக்கணும். குடும்பத்தில் உறவுகள்கிட்ட வார்த்தைகளை விட்டு ஏதாச்சும் பேசினா குடும்பமே பிரிகிற மாரி ஆகிடும். அது குடும்பமே பிரிகிற இடம், அதான மனக்கவலை ஆகிடும். அதேமாரியும் எதுக்கும் எச்சரிக்கை இருக்கணும். வேணாம் 7ஆம் இடத்துல அவர் குரு பகவான் பார்க்கறதுனாலையும் சரி, 9ஆம் இடத்துல பார்க்கறதுனாலும் சரி, மனைவி சார்ந்த விஷயத்துலையும் சரி, மனைவி குடும்பத்துலேருந்தும் சரி, 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை வழியிலும் சரி, ஒரு தொழில் அமைக்கணும், கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகணும், ஒரு வெளிநாடு போகிறவங்க வெளிநாடு போகணும், மற்ற விஷயத்துலாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வேணால் கவனமாக வார்த்தையாலும் சரி, பிரச்சனைகள் ஏதாவது வம்பு வழக்குனா பேசி சமாதானமாக விட்டு கொடுத்து ஒதுங்கி வந்துட்டுனா இவங்க லைஃப் நல்லாவே இருக்கும். இந்த கடகராசிக்காரர்களுக்கு முக்கியம். ஓகே மேம் நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கான பெர்சன்டேஜ் என்னவா இருக்கு? கடகராசிக்கு 60% நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு கடகராசியில் முக்கியமாக வந்துட்டு சொல்லணும், ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. முக்கியமாக சொல்லணும்னா இந்த கையெழுத்து போடுறாங்களே, ஜாமீன் கையெழுத்து, அது வந்துட்டு போடக்கூடாது. இவங்க அது போட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி இவங்களோட ரகசியங்களை வெளியில யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னோம்னா அதனாலேயே இவங்களுக்கு பிரச்சனை வரும். இவங்க வந்து சிம்மத்தில் வந்து கேது இருக்கிறதுனால இவங்களுக்கு வாய்னாலேயே பிரச்சனைகள் வரும். அதனால யார்கிட்டையுமே வந்துட்டு அடுத்தவங்களோட குடும்பத்தில் இவங்களும் தலையிடக்கூடாது, இவங்களோட குடும்பத்தில் யாரையும் தலையீடு செய்யவும் கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமானது.